அப்படியே எதுவும் வாங்காம போனாலும் எங்க வீட்ல என்ன பத்தி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பாட்டியாடா உன் பொண்டாட்டிய? பார்த்துட்டு தான் இருக்கேன். சூப்பரா சொன்னாங்க. மா, பிறந்த வீட்டுக்கு போகும்போது புகுந்த வீட்டுல இருந்து எவ்வளவு எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிற மருமகள் இருக்கிற காலத்துல எதுவுமே வேணான்னு சொல்ற ஒரு மருமகளை நியாயமா நீங்க பாராட்டணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? ஆமா, பாராட்டுறாங்க. உன் பொண்டாட்டிக்கு பெரிய செலதான் வைக்கணும். அது உங்க இஷ்டமா? நான் வேணாம் நான் சொல்றேன். நான் சொல்ற நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே? சரி வேணாம், வாங்க நம்ம போலாம். செல்லக்குட்டி வாங்க போலாம். ஒரு நிமிஷம். இந்தா, இத கழுத்துல போட்டுக்கோ. எதுக்கு? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவல்ல, உங்க அம்மா என்ன போட்டு விட்டாங்கன்னு நம்ம அத்தை கேட்பாங்க. அப்ப நீ இத காட்டிக்கலாம்ல. என்னக்கா திடீர்னு என் மேல அவ்வளோ அக்கறை? என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. நமக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது மாதிரி விஷயத்துல விட்டு கொடுக்க கூடாதுல்ல. இந்தா வாங்கிக்கோ. வேணாக்கா, இப்படி வாங்கிதான் ஆடம்பரம் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கத்துக்கணும்க்கா. அதுதான் எப்பவுமே நல்லது. இத நீங்களே போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. வெற்றி, நீங்களாவது சொல்லுங்களேன். நான் எதுக்குங்க சொல்லணும்? மேடம் என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட், அதுதான் ஃபைனலு. மேடம் கிளம்பலாமா? பேபி போலாமா? போலாம். பாருங்க வா. நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். அது கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ச்சே.